convert the binary number into decimal number. So இதோட எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So last two videos நீங்க பாத்தீங்கன்னா binary arithmeticல binary addition வந்து 2% வந்து நம்ம சால்வ் பண்ணோம். So அந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணனும்னு நினைக்கிறவங்க நீங்க பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. binary arithmetic ஓட லிங்க் அவேலபிளா இருக்கு. So அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So இந்த binary arithmetic and how to convert binary number into decimal number. இதுக்கு வந்து decimal number ஓட பேஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி binary number ஓட பேஸ் அதே மாதிரி அங்க யூஸ் பண்ண டிஜிட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் வந்து பேசிக். சோ binary number இருக்கு. சோ அதோட பேஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2. அதுல யூஸ் பண்ண டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 0 and 1. In case of decimal பாத்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து 10. டிஜிட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்க டிஜிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ வந்து ஒரு பைனரி நம்பர் எடுத்துட்டு அது டெசிமல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணனும் அதோட ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Binary number to decimal number conversion க்கு powers of 2 இத பத்தின knowledge உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 2 raised to the power 0 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1. So anything raised to the power 0 அதோட வேல்யூ வந்து 1. Next 2 raised to the power 1 இருக்கும்போது 2 which means 2 வந்து ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிருக்கோம். அதோட ஆன்சர் வந்து 2. 2 ஸ்கொயர் அப்படினும்போது இந்த பவர் என்ன டினோட் பண்ணுதுன்னா இந்த நம்பர் உங்களோட பேஸ் வந்து எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். So 2 ஸ்கொயர் அப்படினும்போது 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். So 2 cube அப்படினும்போது 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். So 2 into 2 into 2 பாத்தீங்கன்னா 8. இதுவே 2 raised to the power 4 இதோட மீனிங் என்னன்னா 2 வந்து 4 டைம்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணனும். Which means 2 into 2 வந்து 4. இங்க 2 into 2 4. 4 into 4 16. So இத மாதிரி 2 raised to the power 5, 2 raised to the power 6, 2 raised to the power 7 இதோட ஆன்சர்ல தெரிஞ்சிருந்தா தான் binary to decimal number கன்வர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So அதுக்கு வந்து பவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 0 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். So 2 raised to the power 0. So இதுதான் வந்து நம்மளோட क्वेश्चन. So binary இத வந்து decimal ஆ கன்வர்ட் பண்ண போறோம். So binary வந்து base 2 ன்னு பார்த்தோம். decimal வந்து base 10 பார்த்தோம். So கொடுத்திருக்க நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ப்ராப்பரா ஸ்பேஸ் விட்டு நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. 1 then 0 இங்க வந்து 4 ones இருக்கு. So இந்த மாதிரி எழுதிக்கோங்க. So first step பாருங்க. இந்த மாதிரி arrows போட்டுக்கோங்க. each digitக்குமே ஒவ்வொரு place வந்து நம்ம allocate பண்ணிருக்கோம். So till இது வரைக்கும் நீங்க போட்டுக்கணும். So இத வந்து நீங்க perform பண்றதே நம்ம பாத்தீங்கன்னா from the right towards பாத்தீங்கன்னா left இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணனும். So rightல ஸ்டார்ட் பண்ணி leftல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். So எடுத்தனே இங்க இருந்து இப்படி போட ஆரம்பிக்காதீங்க. So rightல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி leftல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணனும். So right to the left. So rightல வந்து ஸ்டார்ட் பண்ணி left வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணனும் சொன்னோம். So once இந்த மாதிரி நீங்க arrow போட்டுனே இருக்கிற டிஜிட்ஸ்ல நீங்க எழுதிக்கோங்க. இங்க இருக்குறது என்னது 1. நெக்ஸ்ட் இங்க இருக்குறது 1. இதோட டிஜிட் பாத்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் இதோட டிஜிட் பாத்தீங்கன்னா 1. இங்க பாத்தீங்கன்னா 0. So நெக்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. So நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கோங்க. So இதெல்லாம் எது கூட நீங்க மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து பவர்ஸ் ஆஃப் 2 வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். So பவர்ஸ் ஆஃப் 2 அப்படினு சொல்லும்போது எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும்னா 2 raised to the power 0, then 2 raised to the power 1, 2 raised to the power 2, 2 square, 2 cube, 2 raised to the power 4, 2 raised to the power 5, 2 raised to the power 6, then 2 raised to the power 7. So first வந்து உங்களோட ரைட் சைடுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும். பவர்ஸ் பாருங்க 0 ல இருந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு வரணும். So next step பாத்தீங்கன்னா இத one lineலயே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். பட் நம்ம வந்து இந்த 2 raised to the power 0, 2 raised to the power 1 இதோட வேல்யூஸ்லாம் போட்டு இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றோம். பட் எக்ஸாம் டைம்ல நீங்க once பிராக்டீஸ் ஆயிடுச்சுனா one lineலயே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். So one more step நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம one more step ஆட் பண்ணிருக்கோம். So இங்க என்ன இருக்கு 1 into 2 raised to the power 0 ஓட வேல்யூ என்ன 2 raised to the power 0 anything raised to the power 0 1 நம்ம பார்த்தோம். So 1 into 1 1. So next பார்க்கலாம். So next பாருங்க இங்க என்ன டிஜிட் இருக்கு 1 multiplied by 2 raised to the power 1 2 which is equal to 1 into 2 2. Next வந்து 1 into 2 square வந்து 4. So 1 into 4 4. Then இங்க வந்து 1 இருக்கு into 2 cube என்றது என்னது 8. So 8.
ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப். 0 மல்டிப்ளைட் பை எனிதிங் உங்களுக்கு ரிசல்ட் வந்து 0 தான் கிடைக்குது. இந்த பவர்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டெப்ஸ்க்காக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 0 இன்ட்டு 2 raised to power 4 வந்து 60. ஸோ எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 ஆன்சர் வந்து 0 தான். இப்போ 1 இன்ட்டு 2 raised to the power 5 which is 32. ஸோ இங்கே வந்து 32 போடுவீங்க. 1 இன்ட்டு 2 raised to power 6 வந்து 64. ஸோ இங்கே வந்து 64. நெக்ஸ்ட் வந்து 1 மல்டிப்ளை பை 2 raised to the power 7 பார்த்தீங்கன்னா 128. ஸோ 128 எழுதியிருக்கோம். ஸோ இங்கே நம்பர்ஸ் வந்து எழுதும் போது கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து 1's place, 10's place, 100's place இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவோம். ஸோ 10's placeல இருக்க டிஜிட்ஸ் பார்த்துக்கோங்க, 100's placeல இருக்க டிஜிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட 1's placeல இருக்க டிஜிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 29 கிடைக்கும். அதில் இருக்க 9 மட்டும் இங்கே போடுறோம். ஸோ 2 வந்து நெக்ஸ்ட் பிளேஸில் வந்து இங்கே 10's placeல வந்து கேரி ஆகும். ஸோ இந்த 2 கூட நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ 6 + 2 8, 10, இங்கே வந்து 13 கிடைக்கும். ஸோ இங்கே 3 போடுறோம். 100's placeல 1 கேரி ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு 1 இருக்குது, 1 + 1 2. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 239. ஸோ பைனரி டு டெசிமல் கேட்டிருந்தாங்க. ஸோ டெசிமல் ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 239. இது பேஸ் வந்து 10 போட்டிருக்கோம். ஸோ பிகினர்ஸ்லாம் நீங்களும் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடுங்க. ஸோ ப்ராக்டிஸ் ஆகும்போது 1 லைன்லேயே நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.